ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா லட்டும் குட்டியும். கார்த்தி தன்கிட்ட இருக்க லட்டு எப்படி அவன் சாப்பிடாம மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டான்ற கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு சிறுவன் கார்த்தி அவனது கை நிறைய ஒரு பெரிய லட்டுடன் பூங்காவில் ஓடியாடி விளையாடி கொண்டிருந்தான். அது அவனுக்கு மிகவும் பிடித்தமான இனிப்பு. அப்போது ஒரு மரத்தடியில் ஒரு சிறிய நாய்க்குட்டி சோகமாக உட்கார்ந்து இருப்பதை கண்டான். நாய்க்குட்டி பசியுடன் இருப்பதைப் போல் தோன்றியது. கார்த்தி தன் லட்டை பார்த்தான். பின் நாயை பார்த்தான். பின் எனக்கு மட்டும்தான் இது என்று முதலில் நினைத்தான். ஆனால் நாய்க்குட்டியின் வாடிய முகத்தை பார்த்ததும் அவன் மனம் இலகியது. கார்த்தி ஒரு முடிவெடுத்தான். தன் லட்டை இரண்டாக பிரித்து அதில் ஒரு பாதியை மெதுவாக நாய்க்குட்டிக்கு அருகில் வைத்தான். நாய்க்குட்டி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து அந்த லட்டை சுவைத்து சாப்பிட்டது. சாப்பிட்டு முடித்த பின் நன்றி சொல்லும் விதமாக கார்த்தியின் காலை அன்புடன் நக்கியது. கார்த்திக்கு தனது லட்டை சாப்பிட்டதை விட அதை பகிர்ந்து கொண்டதில் அதிக மகிழ்ச்சி கிடைத்தது. அன்று முதல் அந்த நாய்க்குட்டி கார்த்திக்கு புதிய நண்பனானது. நீங்களும் இதுபோல் உணவை பகிர்ந்து உண்ண கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைகளே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.